ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் சிக்காக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு. எனக்கு இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. என்னால் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல பெருசாக. வாட் ஐம் கோயிங் த்ரூ அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணணும். ஒரு ஒரு சோஷியல் ஃபேஸில் வந்து ஷேர் பண்ணுறது எவ்வளோ கரெக்டு தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம எவ்வளோ கேட்குறோம், எனக்கு வந்து அது வேணும் என்னென்னமோ வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல லைஃப் வேணும், நல்ல ஹெல்த் வேணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களால் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த ஒரு 5 days காமிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவை சாய் ரித்து தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் முத்தழகு, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2, தங்க மகள் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானவங்க தான் சாய் ரித்து. இப்போ ஏதோ ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசி ரொம்ப எமோஷ்னலாக இப்போ இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவோட கேப்சரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய், எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தற்போது நான் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறேன். நான் அதிலிருந்து மீண்டு வருவேன் என நம்புகிறேன். இந்த போரில் நான் நிச்சயம் போராடுவேன். உங்கள் அனைவரும் அன்புக்கு மிக்க நன்றி. எனது சிறிது தனிப்பட்ட இடம் தேவைப்படுகிறது. நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது வரைக்கும் பாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. சாய் கிருத்து சீக்கிரமா அந்த கொடிய நோயிலிருந்து சரியாய் வந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல் சார்பாக பிரார்த்தனையை வச்சுக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.